திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசங்களில் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற பேரழிவுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே இந்தியாவும் எந்த விதத்திலும் தவிர்க்கப்பட முடியாத தேசமாக காணப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் இமாச்சல் பிரதேசத்தில் அடிக்கடி இயற்கை பேரிடால் உண்டாகிற அழிவுகளை பார்க்க நேரிடுகிறது. கடந்த நாளிலே அதிகப்படியான கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக அங்கே 63 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அங்குள்ள மாநில அரசு கூறியிருக்கிறது. மேக வெடிப்பு காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறபடியினால் அதன் விளைவாக நிலச்சரிவும் ஏற்பட்டு சுமார் 63 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் 40 பேரை காணவில்லை என்றும் அந்த அரசு தெரிவித்திருக்கிறது. அங்குள்ள முதல்வரின் ஊடக ஆலோசகர் ஒருவர் செய்தியாளருக்கு அவர் அறிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த மாநிலத்தில் அதிகப்படியான இயற்கை பேரிடர் உண்டாவது நிமித்தமாக மாநிலத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 1% பேர் சிவில் பாதுகாப்பு பயிற்சியினை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார். ஜூலை 8ஆம் தேதி வரை இந்த கனமழை நிமித்தமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இதற்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கரையோர பகுதியிலே வெள்ளம் ஏற்படுகிறபடியினாலே அங்குள்ள மக்கள் மற்ற இடத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மண்டி மாவட்டத்தில் உள்ள பியாஸ் ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறபடியினாலே கரையோர மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறபடியினாலே தொடர்ந்து கனமழையும் அது நிமித்தமாக உண்டாகிற மிகப்பெரிய நிலச்சரிவு இவைகள் நிமித்தமாக தொடர்ந்து அழிவுகள் உயிர் பலிகள் நேரிடாதபடி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி கொடுக்க கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஆங்காங்கே இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற பேரழிவுகளினாலே மக்களுடைய உயிரிழப்புகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தில் இயற்கை சீற்றத்தினால் உண்டாகிற அழிவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதை எண்ணி பாரத்தோடு கூட அந்த மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். தற்போது அதிக கனமழையினாலே மிகப்பெரிய நிலச்சரிவினாலே ஆண்டவரே இதுவரை 63 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாநிலத்தையும் இங்குள்ள மக்களையும் உங்கள் பாதுகாப்பின் கருத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலை மாறி நல்ல இயற்கை கால சூழ்நிலையை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கிற ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வைக்கப்பட அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கூடுதலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே நல்ல ஒரு போதுமான பாதுகாப்பை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பு பணியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுங்க. ஆண்டவரே, இந்த கனமழை நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்கள் முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த இமாச்சல் பிரதேச மாநிலத்துக்கு நீங்கள் சேமத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.